ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கார்த்தி. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில ஆசைகள் இருக்கும். என்னென்னா அதில் ஒரு ஆசை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் விட ஸ்பெஷலாக இருக்கணும், நம்மளை பார்த்தா மற்றவங்க இவன் தனியாக தெரியணும், நம்ம கெத்தாக தெரியணும் அப்படின்ற ஆசை நிறையா பேருக்கு இருக்குது. ஓகேவா? நம்ம கெத்தாக இருக்கணும், நம்மளை 4 பேர் ஸ்பெஷலாக, ஓகேவா, தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்ற ஆசை நிறையா பேருக்கு இருக்குது. அந்த ஆசை எப்படி அதை நம்ம நிறைவேற்றுறது அப்படின்றது தான். ஒன்று நம்ம அதுக்கு ஆசைப்படுவோம், இல்லைன்னா மற்றவங்க ஸ்பெஷலாக மற்றவங்களாம் யாரையாவது பார்க்கும்போது பொறாமப்படுவோம். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாம பண்ணணும், நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க பொறாம பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும். ஓகேவா? இது எப்படி நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறது, நம்ம தனித்துவமாக, ஓகேவா, தனித்துவமாக எப்படி தெரிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நல்லா பார்க்கலாம். அதுக்கு நான் ஒன்றும் பெருசாக மனோதத்துவ விஞ்ஞானி மாதிரியோ இல்லை சயின்டிஸ்ட் மாதிரியோ உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது சக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை இந்த ட்ரிக்ஸ் ஓகே ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு 5 விதமான டிப்ஸ் சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஓகேவா? ஓகே, முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறர் செய்ய முடியாதவற்றை நம்ம செய்யணும். இதுதான் முதல் டிப்ஸ். பிறர் செய்ய முடியாதவற்றைனா என்ன? அப்போ மற்றவங்களாலாம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. மற்றவங்களால செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் இருப்பாங்க ஒரு இடத்துல. ஒரு சில இடங்களில் அதை யாரும் ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க, செய்யாமல் இருப்பாங்க. அதை நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நம்ம மற்றவங்களோட ஸ்பெஷலாக, தனித்துவமாக, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக நம்ம மாற முடியும். ஓகேவா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல எதுவுமே வச்சா, இந்த இடத்துல இது வச்சா ஓடாது அப்படின்ற மாதிரி நினப்பு இருக்குது, இந்த இடத்துல வச்சா இது க்ரோத் ஆகாது அப்படின்ற மாதிரி என்ன இருந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த இதை மாற்றணும். நீங்கள் அந்த இதை எப்போ நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த ஏரியாலே ஸ்பெஷலாக தெரிவிங்க. பரவாயில்ல, எல்லோரும் நினைப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா எதிர்பார்ப்பு தான். மக்கள் எதிர்பார்க்கறது மக்கள் ஒன்று நினைப்பாங்க. அதை நம்ம என்றைக்கு நம்ம மாற்றுறோமோ அப்போ நம்ம ஸ்பெஷலாக தெரிய ஆரம்பிப்போம். மக்கள் இது இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அது அப்படி கிடையாது, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செய்யும்போது நம்ம கண்டிப்பாக அந்த இதில் நம்மளை ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டு தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களால செய்ய முடியாதவற்றை ஏன் உங்களுக்குள்ளேயே தோணும். அடிக்கடி பாருங்கள், உங்களுக்குள்ளேயே தோணும், இது நம்மளால் பண்ண முடியுமா, இது நம்மளால் பண்ண முடியாது, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு எது தோணுதோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எது உங்களுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணும்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். முடியாதுன்றதை விட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறத ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் முன்னாடி ஸ்பெஷலாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. இது கன்ஃபார்ம் உண்மையாக நடக்கிறது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக இருக்கிறது. ஓகேவா? யதார்த்தமாக வாழ்தல், யதார்த்தமாக இருத்தல். ஓகேவா? யதார்த்தமாக இப்போ நீங்கள் மற்றவங்க மக்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கூட்டத்துக்கு முன்னாடியோ நீங்கள் தனித்துவமாக தெரியணும்னா நீங்கள் யதார்த்தமாக இருக்க பழகிக்கணும். யதார்த்தமான எப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு 4-5 பொண்ணுங்களோ, ஒரு பொண்ணுங்க 4-5 பொண்ணுங்க இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு பொண்ணை பார்க்கும்போதோ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத, அப்படி நினச்சி நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் உங்களோட யதார்த்தமான வாழ்க்கையா, ஓகேவா, நீங்கள் எப்படி தான் எப்போதுமே கேஷுவலாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்தாவே ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும். ஓகேவா? ஏன்னா யாராக இருந்தாலுமே நம்ம சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம்னு நம்ம பண்ணும்போது அது ஓவர் ஆக்டிங் ஆகிரும். ஓவர் ஆக்டிங் ஆகும்போது என்ன நடக்கும், அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், இவன் ஆக்டிங் விட்றான், இவன் நடிக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிய ஆரம்பிச்சோன்னா நம்ம மேலே ஒரு நெகட்டிவான தாட்டு தான் வருமே தவிர பாசிட்டிவான தாட்டு வராது. அதுக்கு நம்ம எப்போதும் போல், நீ எப்போதும் ஃப்ரெண்டு கூட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஒரு சகஜமாக ஒரு ஜாலியாக நீங்கள் எப்போதுமே ஒருத்தவங்கள பார்த்தோன்னா ஆக்டிங் பண்ணுறத விட நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு எப்போதும் போல் நீங்கள் இருக்கும்போது தான் மக்கள் உங்களை விரும்புவாங்க. அப்போ நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவங்களாக நீங்கள் தெரிவிங்க. ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மூணாவது பாயிண்ட் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன், ஓகேவா. நீங்கள் வந்து மூன்றாவது பாயிண்ட் வந்து தீர்வு காணுதல், ஓகேவா. தீர்வு காணுதல் அப்படின்னா என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் வந்து தனித்துவமாக தெரியணும், மற்றவங்களோட நீங்கள் வந்து தனித்துவமாக தெரியணும்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், ஓகேவா. எந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளை வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க, நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க, நம்ம ஒரு தலைமை பொறுப்பாளர் மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க, ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பொருள் இப்போ வந்து உங்களால் இது வந்து பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல வந்து இதுக்கு வந்து பிரச்சனை, இதை வந்து எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களால் அதை மாற்ற முடியும், ஓகேவா. இப்போ வந்து எடுத்துங்களே, ஒரு கம்பெனிலே ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு மிஷினோ ஏதோ ஒரு ஃபால்ட்டுனா அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இதை அப்படி பண்ணால் இது சரியாகும் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க, உங்களை வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, பரவாயில்ல இவனுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே வேறு, புரியுதுங்களா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும், இப்போ பாருங்களேன், ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நாட்டாமை அப்படின்னா இருப்பாங்க. நாட்டாமைன்னா என்ன, அவங்கள வந்து பெரிய ஆளாக பார்ப்பாங்க, அப்படியே ஊரில் வந்து அவருக்கு வந்து பெரிய பெரிய ஆளாக பார்ப்பாங்க. அது எப்படி ஏன் பார்க்குறாங்க, அவர் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரோட பேச்சு திறமையால் அவரால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட், புரியுதா, மக்கள் மனசில் அதை விதைக்கிறாங்க. அப்படி விதைக்கும் போது தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக தெரிறாங்க. அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களால் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஸ்பெஷலாக தெரிவிங்க, தனித்துவமாக தெரிவிங்க, ஓகேவா. இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, தான் என்ற கர்வம் இல்லாது இருத்தல், ஓகேவா. நான் தான் அப்படின்னுன்ற கர்வம் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே உங்களால் வந்து கண்டிப்பாக மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும், உங்களை வந்து எல்லாருமே ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்களை கெத்தாக காமிச்சிக்கணும், நீங்கள் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கர்வம், ஈகோ, நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து இவ்வளோ பெரியவன், நான் வந்து படிச்சிருக்கேன், நான் படிக்கலை அப்படின்ற ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சகஜமாக நீங்கள் பழகும்போது தான் உங்களை வந்து எல்லோரும் வந்து ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் படிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லாமல் எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகுறாங்களே, நல்லா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் நம்ம கூட இவ்வளோ சகஜமாக பழகுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட மதிப்பு வந்து மற்றவங்க மனசில் ரொம்ப உயரும், புரியுதுங்களா. அப்படி உயர்ந்தால் தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக தெரியும், நம்மளை வந்து யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை பார்த்தோன்னே அவரா நல்ல பையன்பா, அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தாட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும், புரியுதுங்களா. அவைய வேணா ஓகே, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். இப்போ வந்து சென்னையில் முன்னாடி வெள்ளம் வந்தது, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். வெள்ளம் வந்தப்போ தமிழ்நாடே வந்து உதவுச்சு, புரியுதா. தமிழ்நாடு, அதர் மாநிலங்கள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளாம் வந்து இங்கேருந்து நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கொண்டு போய் சென்னையில் உள்ளவங்க கொடுத்தோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அதை வந்து மேற்பார்வையிட்டாங்க, ஓகேவா. எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது பாருங்களேன், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து போய் காரில் போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத விசாரித்தாங்க, பார்த்தாங்க, இதுதான் பண்ணாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதி எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்த் என்ன பண்ணார், போய் எல்லார் மாதிரி காரில் போய் வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் வராமல் போய் நான் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றது தாட் எதுவும் இல்லாமல் நான் ஒரு மக்களாக இருந்தால், நான் ஒரு என் வீடு அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த இடத்துல இறங்கி எல்லா மக்களுக்கும் ஒரு மக்களாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணதை உங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, புரியுதா. அப்படி ஹெல்ப் பண்ணதுனால தான் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து பார்த்துட்டு போனாலும் அவங்கள வந்து நம்ம யாரும் ஸ்பெஷலாக பார்க்கல. நம்ம விஜயகாந்த் தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, அவர் பெரிய மனுஷன்பா அப்படின்னு அவரை தான் வந்து எல்லோரும் ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அரசியல்வாதி நம்ம எப்படி மக்களாக போய் அந்த மாதிரி வேலை பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலாகவே தெரிய மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நான் வந்து எனக்கு எந்த இது அப்படின்ற அந்த நான் பெரிய ஆள் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிங்கனாவே உங்களை வந்து மக்கள் வந்து ரொம்ப பெரிதும் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்னென்னா உங்களை வந்து ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா. இது வந்து 4வது பாயிண்ட், ஓகே.
இப்போ வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் இங்கே தேவையில்லை. டிசிப்ளின், நீட் அண்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? டிசிப்ளின் ஒழுக்கமாக இருக்கிறது, அப்புறம் சுத்தமாக இருக்கிறது. இதுதான். இது இருந்துச்சுனாவே உங்களை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடமா இருந்தாலும் சரி, எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். பெர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணி டிசிப்ளின் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னாவே ஒரு டீசெண்டாக, ஓகேவா, டீசெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாட்டுக்கு பக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இவன் இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். பரவாயில்ல, அவங்க சுத்தமாக இருக்காங்க, நம்மலாம் போய் எப்படி அவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வரும். உங்களை வந்து ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நார்மலாக தான் நம்ம எப்போதும் போல் ட்ரெஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க கண்ணுக்கு என்ன தெரியும்னா, பரவாயில்ல நீட்டாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக நம்மளை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் வந்து மற்றவங்க முன்னாடி தனித்துவமாக ஸ்பெஷலாக தெரிய முடியும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த 5 டிப்ஸ் கொடுத்தேன். இது வந்து பெரிய கஷ்டமான டிப்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான், உங்களாலையும் பண்ண முடியும். வேணால் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பிறரால் செய்ய முடியாதவற்றை செய்வதும், அப்புறம் வந்து சொல்யூஷன் கொடுக்குறது, இது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆனால் இந்த 3 இது வந்து ஈஸி தான், மற்ற 3 வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்மளை வந்து மற்றவங்க ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.